Hello friends, welcome back to my channel Karthika's Learning Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல class 9 ICSE board physics chapter 8ல part 2 பார்க்கலாம். Yes. Infrasonic, sonic and ultrasonic frequencies. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸோட வேல்யூவை பொறுத்து நம்ம மூணாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து இன்ஃப்ராசோனிக், சானிக் அண்ட் அல்ட்ராசானிக். ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இருக்கோம்ல, ஸோ நம்மளால் எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 20 Hz to 20,000 Hz. ஸோ இந்த 20,000 Hz வந்து நம்ம 20 கிலோ ஹர்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே கிலோனா 10 to the power 3ன்னு அர்த்தம். ஓகேவா? தட் மீன்ஸ் 1000 அர்த்தம். ஸோ இங்கே இருக்க 20,000 தான் நம்ம வந்து 20 கிலோ ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூனிட்டில் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்டை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். ஸோ இந்த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து பர்சன் டு பர்சன் நமக்கு வேரி ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஏஜிங், அதாவது வயசாகும்போது கொஞ்சம் அந்த ஹியரிங் எபிலிட்டி குறையும். அதுவே நம்ம கிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சின்ன பசங்க கிட்ஸ் வந்து நல்லா நம்மளை விட கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸே அப் டு நமக்கு 30 கிலோ ஹர்ட்ஸ் வரைக்கும் கூட சில்ட்ரனால் கேட்க முடியும். பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஓல்டர் பீப்புள் பார்த்தீங்கன்னா 12 கிலோ ஹர்ட்ஸ் வரைக்கும் தான் அவங்களால கேட்க முடியும். ஸோ அதனால் நம்மளோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ஜஸ்ட் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளால் 20 கிலோ ஹர்ட்ஸ் டு 20 கிலோ ஹர்ட்ஸ் தான் நம்மளால் கேட்க முடியும். சரியா? ஸோ ஒவ்வொரு ஹியூமன் இயர் ஒவ்வொரு மாதிரி சென்சிட்டிவிட்டி இருக்கும். சரியா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் 2000 ஹர்ட்ஸ்லேருந்து 3000 ஹர்ட்ஸ் வரைக்கும் தான் நல்லா மோஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்னா. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் வர சவுண்டை வந்து நம்மளால் நல்லா சென்ஸ் பண்ணி கேட்க முடியும். சரியா? ஸோ அதான் ரொம்ப ஃபீபிளான சவுண்ட், அதாவது அதோட வால்யூம் சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்மளால் அதை நல்லா கேட்க முடியும். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. த சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இன் த ரேஞ்ச் 20 Hz to 20 கிலோ ஹர்ட்ஸ் இஸ் கால்ட் சானிக். ஸோ இதுதான் வந்து சானிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சானிக் அப்படி இல்லைன்னா ஆடிபிள் சவுண்டு, நம்மளால் கேட்க முடிகிற அளவுக்கு இருக்கிற சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த 20 ஹர்ட்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா the sound of frequency less than 20 Hz. ஸோ less than 20 Hz வந்து இருந்துச்சுன்னா நம்ம less than 20 Hz ஃப்ரீக்வன்சி வந்து இன்ஃப்ராசானிக்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது 20 கிலோ ஹர்ட்ஸுக்கு மேலே, அதாவது கிரேட்டர் தேன் 20 கிலோ ஹர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அல்ட்ராசானிக் சவுண்ட் இல்லை அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ வந்து நமக்கு 20 Hz to 20 கிலோ ஹர்ட்ஸ் தான் ஆடிபிள் ரேஞ்ச். ஸோ அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இஃப் த சவுண்ட் இஸ் லெஸ் தேன் 20 ஹர்ட்ஸ் அது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம இன்ஃப்ராசானிக்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்ஃப்ராசானிக். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 20 கிலோ ஹர்ட்ஸ் ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அல்ட்ராசானிக். ஸோ அப்போ ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட ஆடிபிள் ரேஞ்சை விட கம்மியாகவும் அதிகமாகவும் அனிமல்ஸால் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும், ஹியர் பண்ணவும் முடியும். சரியா? different animals have different ranges of audible frequencies. ஸோ இப்போ பாருங்கள், எலிஃபேண்ட்ஸ் வேல்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ராசானிக் சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ராசானிக் சவுண்ட்னா லெஸ் தென் 20 ஹர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் கேட்கவே முடியாது. இப்போ சம் ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக 1 Hz to
25 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கூட ஃப்ரீக்வன்சியை அவங்களால கேட்க முடியுது. ஸோ அது மாதிரி இந்த சில அனிமல்ஸ் வந்து அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், லைக் பாருங்கள், டாக் வந்து கேன் ஹியர் சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் நியர்லி அப் டு நியர்லி 50 கிலோ ஹெர்ட்ஸ் வந்து கேட்க முடியுது டாகால். அதே மாதிரி பேட், நம்ம வந்து வௌவால்னு ஒரு மேமல் சொல்லுவோம்ல, ஸோ அந்த பேட்னால 100 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியுது. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் தான். ஸோ டால்ஃபின்ஸால் 150 கிலோ ஹெர்ட்ஸ், அதாவது 150,000 ஹெர்ட்ஸ், தட் மீன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 1,50,000 ஹெர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சியை கூட டால்ஃபின்ஸால் கேட்க முடியுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கே ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் வந்து 10 ஹெர்ட்ஸ் டு பேட் வந்து 10 ஹெர்ட்ஸ் டு 100 கிலோ ஹெர்ட்ஸ், கேட்டு 80 ஹெர்ட்ஸ் டு 60 கிலோ ஹெர்ட்ஸ், டாக் 20 ஹெர்ட்ஸ் டு 50 கிலோ ஹெர்ட்ஸ். டால்ஃபின்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட். சரியா? ஸோ டால்ஃபின் வந்து 200 ஹெர்ட்ஸ்லேருந்து 150 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். கிராஸ் ஹாப்பர் அண்ட் ஹியூமன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நமக்கு அல்ட்ராசவுண்ட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ அல்ட்ராசவுண்டுங்கிறது ஃப்ரீக்வன்சிஸ் கிரேட்டர் தேன் 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ தட் மீன்ஸ் 2000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸை தான் வந்து நம்ம அல்ட்ராசவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அல்ட்ராசவுண்ட் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அல்ட்ராசவுண்ட் கேன் ட்ராவல் குவைட் ஃப்ரீலி இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஸோ அப்போது சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸில் வந்து அல்ட்ராசவுண்டால் நல்லா ட்ராவல் பண்ண முடியுது. பட் இன் கேஸஸ் இட்ஸ் இன்டென்சிட்டி ஃபால்ஸ். அப்போ கேஸஸில் வந்து அதோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு மீடியம்னாலும் அல்ட்ராசவுண்டும் நம்மளோட நார்மல் ஆடிபிள் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு ஆல்ரெடி படிச்சிருப்போம்ல, பார்ட் ஏல பார்த்தோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஏர் வந்து 330 மீட்டர் per செகண்ட் பார்த்தோம்ல. ஸோ சேம் அதே ஸ்பீடில் தான் அல்ட்ராசவுண்டும் ட்ராவல் பண்ணும். சரியா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அல்ட்ராசவுண்டுக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ த எனர்ஜி கேரிட் பை அல்ட்ராசவுண்ட் இஸ் வெரி ஹை. ஸோ ஏன்னா நமக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் இஸ் அ ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டு. ஸோ அதனால் அதோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், த அல்ட்ராசவுண்ட் கேன் ட்ராவல் அலாங் அ வெல் டிஃபைன்ட் ஸ்ட்ரெயிட் பாத். அதாவது அல்ட்ராசவுண்டால் ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்தில் ட்ராவல் பண்ண முடியும். இட் டஸ் நாட் பெண்ட் அப்ரிஷியபிளி அட் த எட்ஜஸ் ஆஃப் அன் ஆப்ஸ்டக்கிள் பிகாஸ் ஆஃப் இட் ஸ்மால் வேவ் லென்த். ஸோ அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஃப்ரீக்வன்சி கூடிச்சுன்னா வேவ் லென்த் வந்து குறையும். ஸோ வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ இப்படி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் படித்தோம்ல. ஸோ V is equal to F lambdaன்னு படித்தோம்ல. ஸோ அதனால் வந்து it does not bend appreciably at the edges of an obstacle because of its small wavelength and it has high directivity. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்டடாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் வந்து நமக்கு அல்ட்ராசவுண்டுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு எக்ஸசைஸ் கொஷின்லையுமே கேட்டிருப்பாங்க. பேட்ஸ் அவாய்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன் their path by producing and hearing the ultrasound. ஸோ இப்போது பேட் வந்து என்ன பண்ணுதுன்னா, வௌவால் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு அல்ட்ராசவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அல்ட்ராசவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து அல்ட்ராசவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதான் அது ஸ்ட்ரெயிட் பாத்தில் ட்ராவல் ஆகுமா? சப்போஸ் எங்கேயாவது ஒரு அப்ஸ்டக்கிள் நமக்கு இருந்துச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல இது ரிஃப்ளெக்ட் பேக் ஆகிடும். ஸோ அப்ஸ்டக்கிள் இல்லாத போது அந்த அல்ட்ராசவுண்டானது அப்படியே ஸ்ட்ரெயிட் பாத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு அங்கே அதோட பாத்தில்
ஏதாவது அப்டக்கிள் இருக்கா அப்படின்னு பேட்ஸ் வந்து கண்டுபிடிக்குது சரியா. தே ப்ரொடியூஸ் அல்ட்ராசவுண்ட் விச் ரிட்டர்ன்ஸ் they produce ultrasound when returns they produce ultrasound which returns after striking an obstacle in their way. ஸோ அப்போது ஏதாவது அப்டக்கிள் இருந்துச்சுன்னா அதோட வேல இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகிடும், ரிட்டர்ன் ஆகிடும் சரியா. ஸோ பை ஹியரிங் த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் they can judge the direction where the obstacle is in their way and from the time interval. ஸோ அது எவ்வளோ நேரம் ஆகுது அந்த அல்ட்ராசவுண்டு வேவ் வந்து அந்த அப்டக்கிள்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஸோ அந்த அப்டக்கிளோட டைரெக்ஷன் என்ன, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து they can judge ஓகேவா. ஸோ அந்த பேட் வந்து அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுது. ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன். இது நமக்கு எக்ஸசைஸ் கொஷின்லையுமே இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்கள், அல்ட்ராசவுண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரில்லிங் ஹோல்ஸ் ஆர் மேக்கிங் கட்ஸ் ஆஃப் டிசைர்ட் ஷேப் இன் மெட்டீரியல்ஸ் லைக் கிளாஸ் ஓகேவா. ஸோ இப்போ கிளாஸில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த கிளாஸில் ஓட்ட போடுறதுக்கு இல்லை கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஃபார் க்ளீனிங் மைன்யூட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது மைன்யூட் ஆப்ஜெக்ட்ஸில் ரொம்ப சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிறது லைக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் வாட்ச் மாதிரி இல்லைனா எலக்ட்ரானிக் காம்பவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் அ க்ளீனிங் சொல்யூஷன் அண்ட் த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஆர் சென்ட் இன் டு த சொல்யூஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து க்ளீனிங் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆப்ஜெக்டை க்ளீன் பண்ணணுமோ அதை வந்து உள்ளே போட்டுக்கிறாங்க. ஸோ போட்டுட்டு அது வழியாக அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும், நமக்கு ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் வருமா, ஏன்னா நமக்கு அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ். ஸோ அப்போது வந்து நமக்கு அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ஒன் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் மெட்டல்ஸ். ஸோ இப்போ வந்து மெட்டல்ஸில் வந்து ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அல்ட்ராசவுண்ட் வில் பாஸ் த்ரூ த ஆப்ஜெக்ட் இஃப் தேர் இஸ் நோ டிஃபெக்ட். ஸோ அப்போ டிஃபெக்ட் இல்லை, இப்போ இதான் ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நம்ம அல்ட்ராசானிக் சவுண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அப்போது பாஸ் பண்ணும்போது அது அப்படியே பாஸ் ஆன் ஆகிடுச்சு உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து டிஃபெக்ட் ஃப்ரீ, அதாவது அதில் கிராக்கோ கேவிட்டியோ எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி அது பாஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், இந்த கிராக் ஆர் கிராவிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் பேக் ஆகிடும். ஸோ இதை வச்சு அங்கே ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, கிராக் ஏதாவது மைன்யூட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் ஒன்று ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் ஃபார் இமேஜிங் த ஹியூமன் ஆர்கன்ஸ் சரியா. ஸோ இது வந்து அல்ட்ராசவுண்டு சோனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அல்ட்ராசோனோகிராஃபி ஒரு ஜஸ்ட் சோனோகிராஃபி. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பேஷண்ட்டோட ஆர்கன்ஸ் லைக் என்னென்னா லிவர், கேல் பிளாடர், யூட்ரஸ், ஸோ அந்த மாதிரி ஆர்கன்ஸை வந்து இமேஜஸ், அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஸோ அதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இமேஜஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அல்ட்ராசோனோகிராஃபி யூஸ் பண்ணுறோம். ஸோ அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அதோட பிக்சர் வந்து கிடச்சிடும். ஸோ நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட பிக்சர்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஓகேவா. ஸோ ஆல்சோ இது வந்து நம்மளோட கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லைனா டியூமர்ஸ், பிரெயின் டியூமர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்கோ கார்டியோகிராஃபின்ட்டு அது வேறு மெத்தட். ஸோ அது வந்து ஹார்ட்டோட இமேஜை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் சரியா. ஸோ அடுத்த சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், அல்ட்ராசவுண்ட் இஸ் யூஸ்ட் இன் சர்ஜரி ஓகே. ஸோ எதுக்காகனா நம்மளோட கேட்ராக்ட்னு நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ஒரு 50-60+ இருக்கிற பீப்புளுக்கு வந்து அந்த கண்ணில் வந்து கேட்ராக்ட் அப்படின்னு ஒன்று வரும் சரியா. ஸோ அது வந்து ஒரு ஐ டிஃபெக்ட், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கிட்னிஸில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கிறத நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அல்ட்ராசவுண்ட் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், இன் சோனார் அப்படின்னு ஒன்று இருக்குது. சோனார், ரேடார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ இதெல்லாம் என்னென்னா சோனோகிராஃபிக் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இதெல்லாம் வந்து எங்கன்னா நம்ம இந்த கடலில் கப்பல்லாம் போகும் இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த நேவிகேஷன் பர்பஸ்க்கு, ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு டேரெக்ஷன்லாம் தெரியாது. இப்போ ரோட்லலாம் நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு ரோடு எங்கே போகுதுங்கிறது தெரியும், பட் நமக்கு வந்து கடலில் தண்ணியில் அந்த மாதிரி தெரியாதுல்ல. ஸோ அப்போ வந்து அவங்க சோனோகிராஃபிக் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது சரியா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அல்ட்ராசவுண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ
அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி ஸோ அங்கே வந்து வாட்டருக்கு அடியில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி அவங்க டிடெக்ட் பண்ணி அவங்களோட நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் ஸோ அது ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க கண்டுபிடிக்கணுமா ஸோ அதோட டிஸ்டன்ஸ் என்ன அந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சோனார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அல்ட்ராசவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள், அல்ட்ராசானிக்கும் சூப்பர்சானிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ அல்ட்ராசானிக் இஸ் ரிலேட்டட் டு சவுண்ட். ஓகேவாம்மா? ஸோ அல்ட்ராசானிக் வந்து இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்டை பொறுத்து இருக்கிறது. இதுவே சூப்பர்சானிக்ங்கிறது ஸ்பீட். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் the word ultrasonic is used for ultrasound, that is sound of frequency above 20 Hz. Okay, while supersonic is used for object which travels with the speed greater than the speed of sound in air. So that is supersonic na speed of an object which travels at a speed greater than the speed of sound in air. சரியா? இப்போ speed of sound in air வந்து நமக்கு தெரியும் 330 meter per second. ஸோ அந்த ஸ்பீடை விட அதிகமாக எந்த ஆப்ஜெக்ட்லாம் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் சூப்பர்சானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கான்கார்ட் ஜெட் பிளேன்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து சூப்பர்சானிக்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஷின்ஸ் லைட்டாக பார்க்கலாமா? எஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி? ஸோ ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம காது கேட்கும். ஸோ த சவுண்ட் கேன் பி ஹர்ட் பை அ ஹியூமன் பீயிங். ஸோ அந்த ரேஞ்சு தான் வந்து நம்ம ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயே நீங்கள் வந்து 20 Hz to 20 kHz அப்படின்னு கூட ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரியா? அடுத்த செகண்ட் கொஸ்டினே அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஹியூமன்? ஸோ அது வந்து 20 Hz to 20 kHz. அடுத்து பாருங்கள், for which range of frequencies human ears are most sensitive. ஸோ மோஸ்ட் சென்சிட்டிவ் நம்ம படித்தோம்ல, அதாவது ரொம்ப நல்லா கேட்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ மோஸ்ட் சென்சிட்டிவ் நம்ம என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், 2000 Hz to 3000 Hz படித்தோமா? ஸோ அதுதான் இங்கே ஆன்சராக நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து விச் ஹேஸ் த ஹையர் ஃப்ரீக்வன்சி? ஸோ எதுக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அல்ட்ராசவுண்டுக்கா இன்ஃப்ராசானிக் சவுண்டுக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும் அல்ட்ராசானிக் சவுண்டுக்கு தான். ஸோ அடுத்து பாருங்கள், complete the following sentences. An average person can hear sound of frequencies in the range of, ஸோ இது வந்து நம்மளோட ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தான். ஸோ 20 Hz to 20 kHz. Ultrasound is of frequency greater than 20 kHz. ஓகேவா? Infrasonic sound is of frequency less than 20 Hz. Bats can produce and hear ultrasound. Elephants நம்ம பார்த்தோம்ல, elephants என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது? Elephants and whales produce infrasonic sounds. ஓகேவா? ஸோ இன்ஃப்ராசானிக்னா less than 20 Hz. ஓகேவா? ஸோ produce infrasonic sound. ஸோ இதுதான் ஆன்சர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. நேம் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் கிவன் பிலோ. ஸோ 10 Hz அப்படின்னா இன்ஃப்ராசானிக், நமக்கு 100 Hzனா 20 Hz to 20,000 Hzல இருக்குல்ல, ஸோ ஆடிபிள் ரேஞ்சு. 1000 Hzனாலும் ஆடிபிள் தான். 40 kHzனா அதாவது 20 kHz விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அதை அல்ட்ராசானிக்னு சொல்கிறோம். கேன் யூ ஹியர் த சவுண்ட் ப்ரொடியூஸ் டியூ டு வைப்ரேஷன்ஸ் ஆஃப் அ செகண்ட்ஸ் பெண்டுலம் அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் செகண்ட்ஸ் பெண்டுலம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் அதோட மோஷன் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஏன்னு பார்த்தா the frequency of sound produced due to vibrations of seconds pendulum is 0.5 Hz. அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ which is an ultrasonic, which is a infrasonic sound. ஸோ அதனால வந்து நம்மளால் அதை கேட்க முடியாது. ஸோ அல்ட்ராசவுண்ட்னா என்ன அதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி உள்ளே படிச்சிருக்கீங்க. ஸோ அதை நீட்டாக எழுதிக்கலாம். ஸ்டேட் த அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் இன் ஏர். ஸோ அல்ட்ராசவுண்ட் இன் ஏரும் ஸ்பீட் ஆஃப் ஏரோடதும் சேம் தான், 330 மீட்டர் per second. ஸோ
ஸோ 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். ஸோ நம்ம பார்த்தோம் ஹை எனர்ஜி கண்டென்ட், ஹை டைரக்டிவிட்டி. தட் மீன்ஸ் அது ஒரு ஸ்ட்ரைட் பார்த்தல ஸ்ட்ரைட் அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இங்கே பார்த்தல சொன்னல நான் எக்ஸ்பிளைன் ஹவு டு பேட்ஸ் லொக்கேட் த அப்டக்கிள்ஸ் அண்ட் ப்ரே இன் தேர் வே. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் இதை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதை நல்லா எழுதிக்கலாம். ஸ்டேட் 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். ஸோ இதில் வந்து எனி 2 நம்ம வந்து எழுதிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பண்ணுங்க. மேன் கேன் ஹியர் த சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1000 Hz. The properties of ultrasound that make it useful are என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? ஹை எனர்ஜின்னு பார்த்தோமா? ஸோ ஹை பவர் அண்ட் குட் டைரக்டிவிட்டி. சோனார் மேக்ஸ் யூஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். சரியா? ஸோ அவ்வளோதாம்மா. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.